ஜெயசுராதி, பிரகன், பிரிக்யா இவங்க மூவருமே இப்ப தனித்தனியா வீடியோ போட்டு தனித்தனியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இத்தனை பேர் அவ்வளோ கமெண்ட் பண்றாங்க. ஆனா அவங்க யூடியூப்ல போய் பார்க்கும் போது கூட எல்லாருமே ரொம்ப நல்லா கமெண்ட் பண்றாங்களே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருமே இல்லையா, அப்புறம் எப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெய்ட் பாட்ஸ், அதாவது ஒரு சில ஐடிக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் எக்ஸாக்டாக நடந்துட்டு இருக்கு போல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாவே டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு இது மட்டும்தான் வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இஷ்யூல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்பநாடாவில இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரகன் பாத்தீங்கன்னா முதல் வீடியோல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமே நான் யாரை பத்தியும் பேச போறது இல்ல, என்னோட ஃபேமிலி பத்தி நான் எந்த ஒரு விஷயத்தையும் பேச போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய ஃபேமிலி மேலேயே நான் போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இப்ப அடுத்தடுத்த நாள் பாத்தீங்கன்னா, சொந்த குடும்பத்திலே நான் டீகோட் பண்ணி சொல்ல போறேன் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நான் தீபாவளியில இருந்தே நடந்த பிரச்சனை எல்லாமே மக்கள் கிட்ட பகிர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு 6-7 வீடியோ போட்டு பயங்கரமா லேக்ஸ் கணக்குல அவங்களுக்கு வியூஸ் வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரிக்யா எதுவுமே கண்டுக்காம அவங்க மட்டும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஜெயசுராதையும் பாத்தீங்கன்னா கண்டுக்காம இவங்க மட்டும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்ன சந்தேகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேனல்ல போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரகனை திட்டிருப்பாங்க, இந்த சேனல்ல போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயசுராதை திட்டிருப்பாங்க, அதுவே பிரிக்யா சேனல் போனீங்கன்னா 2 பேரையும் சேர்ந்து திட்டிருப்பாங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஐடிக்கு காசு கொடுத்து லைக் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ண வைப்பாங்க, நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ண வைப்பாங்க. இது ரொம்ப சகஜமான விஷயமாவே ஆச்சு. இன்னும் சொல்ல போகணும்னா, ஒரு இதுக்கு வியூஸே வரல அப்படின்னா அதுவும் நீங்க காசு பே பண்ணி வியூஸ் வரதுக்காகலாம் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ அந்த வழிகளை இவங்க சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி மக்கள் எல்லாருமே தெளிவாயிட்டாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, வியூஸ்க்காக குடும்பத்துல சண்டைன்னு பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஓவரால் வியூஸ் அப்படிங்கறத தாண்டி இவங்க நிறைய எமோஷனல் ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ எமோஷனல் ஸ்கேம் அப்படிங்கிறதுனா என்னன்னா, இப்ப ஆப்பை ப்ரொமோட் பண்றதோ, ட்ரேடிங் ஆப்ஸை தனிப்பட்ட முறையில ப்ரொமோட் பண்றதோ, இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றதோ மட்டும் நம்ம ஸ்கேம்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி எமோஷனலா பண்றதையும் நம்ம எமோஷனல் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு பிரிவுல நம்ம சேர்க்கலாம். சரி, இப்ப இவங்க மாறி மாறி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்க மேல எஃப்ஐஆர் கொடுத்துட்டேன், இவங்க மேல எஃப்ஐஆர் கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையா அப்படின்னு கேட்கறதா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அபியூஸ் கேஸ்க்கோ இல்ல வாட் எவர் இட் இஸ், அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் போது ஒரு எல்லை மீறிய செயலா இருக்கும் போது அது எப்படி போலீஸ் கண்டுக்காம இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. மேபி வேணும்ட்டே போய் சொல்றதுக்காக நாங்க போலீஸ்ல எல்லாம் கேஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ மாறி மாறி இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தாண்டி போன வீடியோல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இவங்களை பத்தி இன்னும் நிறைய வீடியோ போடுங்க, இவங்களை பத்தி நிறைய சொல்லுங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஸோ மாறி மாறி லைவ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஸ்னேகாவும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வீடியோல இல்லாம இவங்க இன்னைக்கு ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சொந்த மாமியாரை நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு கதை சொல்றாங்க. அதாவது ஒரு கதை முடிஞ்சா அடுத்து அப்படிங்கிற மாதிரி வியூஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒரு சில சேனல்ஸ் பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணி அவங்க குடும்பத்துல ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது வீடியோ ப்ரூஃபோட எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன ஸ்கேம் போட்டிருக்காங்க, என்ன ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல எக்ஸ்போசிங் ஸ்கேம் வீடியோ உங்களுக்கு வரும்.